மக்களே, நேத்து காலையில 2-3 சிஸ்டர்ஸ் எங்க வீட்டுக்கு வந்து உங்களோட ரேஷன் கார்டை கொடுங்கன்னு கேட்டாங்க. நானும் என்ன திடீர்னு ரேஷன் கார்டெல்லாம் கேட்குறீங்கன்னு கேட்டபோது, இனி எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதனால நம்ம சிஎம் சார் இப்படி 4-5 ஃபார்ம் எங்க கிட்ட கொடுத்து, நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எதெல்லாம் பயனடைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இனிமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்னென்னலாம் மேம்பாடுகள் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட என்ன சொல்றது ஒரு சஜஷன் கேட்குற மாதிரி 4-5 பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களோட ரேஷன் கார்டை அவங்களே வாங்கி நம்மளோட நேம், நம்மளோட அட்ரஸ், மொபைல் நம்பர், மகளிர் உரிமை தொகை வருதா இல்லையா, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே கேட்டு அவங்களே ஃபில் பண்ணாங்க. நம்ம சிக்னேச்சரும் அதெல்லாம் வாங்கினாங்க. இதெல்லாம் எதுக்கு இப்படி ஃபார்ம் நீங்கள் கொண்டு வந்து எங்ககிட்ட சஜஷன் கேட்டு நாங்கள் அதை சொல்லி எல்லாம் பண்ணினா மட்டும் இல்லை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, சரி எங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை நாங்கள் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏதாச்சும் மேம்பாடு இல்லை ஏதாச்சும் மாற்றணும், ஏதாச்சும் உங்களுக்கு கோரிக்கைகள் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டபோது நான் என்ன சொன்னேன்னா, அடிக்கடி பவர் கட் ஆகுது, அதை கொஞ்சம் சரி செய்யுங்க. அண்ட் இன்னொன்று, இப்போ நாம் கிராமத்தில் இருக்கிறதால இங்கே வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படி சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் தானே இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ வயசானவங்களுக்கு வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறது சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் இதெல்லாம் இங்கே ஓவராலாக கிடைக்காது. இதுக்கு வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆசாரிப்பள்ளம், திருநெல்வேலி அப்படி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா பெரியவங்க முதியவர்கள் வந்துட்டு வயசான காலத்தில் அங்கங்கேயும் அலைவாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அலையக்கூடாது, அவங்க வந்துட்டு ஈஸியாக அவங்க டேப்லெட்ஸை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வில்லேஜில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நீங்கள் எல்லா டேப்லெட்ஸையும் கொண்டு வந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். மக்களே, உங்கள் வீட்லேயும் இப்படி ரேஷன் கார்டை கொடுங்க, நாங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மை கொண்டு வந்திருக்கோம், உங்கள் சஜஷன்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு யாராச்சும் வந்து நீங்கள் என்ன சஜஷன் சொன்னீங்க அதையும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.